இன்றைக்கி நம்ம பார்க்குறது டாபிக் பார்த்திங்கன்னா இன்ஹேல் ப்ராசஸ், எக்ஸேல் ப்ராசஸ். இன்ஹேல்னால் உள் சுவாசம், அதாவது இன்டர்னல் நாசில் வழியாக, அதாவது இன்டர்னல் வழியாக நாசில் வழியாக த்ரூ த நாசில் வழியாக லங்ஸுக்கு ஆக்சிஜன் போகுது இல்லையா. இந்த ப்ராசஸ் என்னென்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரீத்திங் மெக்கானிசம். ப்ரீத்திங் அதாவது எவ்வாறு சுவாசம் நடைபெறுகிறது. The mechanism process of the breathing mechanism process of the breathingல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் நாசில். எக்ஸ்டர்னல் நாசில்னால் நம்முடைய மூக்கு துவாரங்கள், அதாவது எக்ஸ்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோஸ் இருந்தால் தான் நம்மளால் சுவாசம் நடைபெறும். இதுதான் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. வி ப்ரீத் இன்ஹேல், நம்ம என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். அதில் சுவாசம் நடக்கிறது. அப்போ டயஃப்ரம் கான்ட்ராக்ட் மூவ் டவுன்வர்ட்ஸ். டயஃப்ரம்னா தமிழில் உதரவிதானம்னு அர்த்தம். அது கான்ட்ராக்ட்னா சுருங்குதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் டவுன்வர்ட், அதாவது கீழே இறங்கப்படுகிறது. இப்போது நல்லா நம்ம மூச்சை இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் சுருங்கும். அதேமாதிரி கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சிடும். அப்புறம் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் லங்ஸுக்கு வெளியில் அவுட்டரில் இருக்கக்கூடிய இன்டர்னல். இன்டர்னல்னால் உள்ள, எக்ஸ்டர்னல்னால் வெளிப்பகுதியில், வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய செல்லுக்குள் காணப்படக்கூடிய மசில்ஸ், அதாவது பார்த்தா செல்களின் அடங்கிய தொகுப்பு போடுவோம் இல்லையா, அவைகள் சுருங்குதல். ரிப்கேஜ் மூவிங் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். ரிப்கேஜ்னால் மார்பு எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிறோம், மூவ் பண்ணும்போது நம்ம அது அப்வர்ட் வெளிப்பக்கமாக போகுது இல்லையா. அப்போ அவுட்வர்டு வெளியிலையும் வெளிப்புறத்தை நோக்கி சென்றடைகிறது. மார்பு விலா எலும்பு கூடு தமிழில் அர்த்தம். அப்போது இன்டர்கோஸ்டல் வால்யூம்னா உள் ஈட்டு வால்யூம் அப்படின்னு அர்த்தம். உள்ளீட்டு மதிப்பீடு thoracic cavity decreases and thoracic cavity and decrease pressure. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா thoracic cavity மார்பு எலும்பு கூட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், அழுத்தம். ஏன்னா உள்ளே நம்ம ஆக்சிஜன் சுவாசிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதாவது பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகும்போது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அல்வியோலை கடைசியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிராங்கியோல்லேருந்து அல்வியோலை. அந்த அல்வியோலையில் பார்த்தோன்னா ரத்த நாளங்கள் இருக்குது. அவைகள் வழியாக செல் பார்த்திங்கன்னா தின்னால் இருக்கும், கொஞ்சம் தடிமனா. அதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய செல் இடைவெளி மெம்பரேன் வழியாக சவ்வு வழியாக என்ன பண்ணுது, சிகப்பு செல்கள் வழியாக சில செல்களுக்கு செல்கிறது. அப்புறம் அங்கிருந்து உடலில் பல பாகங்களுக்கு செல்கிறது இல்லையா, அது வழியாக பேலன்சிங் ப்ரெஷர் ஃபில்லிங் லங்ஸ் வித் ஏர். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் டிக்ரீஸ் குறையும் போது அப்போ எப்படி அதை சரி சமப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த லங்ஸ் இந்த ஏர். அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா காற்றானது உள்ள, ஏன்னா சுவாசம் நடக்குது. அப்போ நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெற்றிடம் இருக்கணும், காலியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் உள்ளே நுழைகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ப்ராசஸ். எக்ஸல்னால் வெளியுது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாசில், அதாவது பார்த்தா நாசில் வழியாக நடக்கிறது. அப்புறம் நாசிலில் பார்த்தா கேப்லரிஸ், அதாவது சின்ன சின்ன முடிகள் காணப்படும். அது வழியாக ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வேணும். இப்போ டயஃப்ரம் ரிலாக்ஸ். டயஃப்ரம் பார்த்தா சாதாரண நிலையை, ஓய்வு நிலையில் அடையுது. அலோ மூவ் அப்வர்ட் டைரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்லேருந்து அப்வர்ட் மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி அடைகிறது. இந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இன்டர்னல் இன்டர்கோஸ்ட் மசில்ஸ் கான்ட்ராக்ட். இப்போ தான் என்ன பண்ணால் உள் பகுதியில் காணப்பட உள் ஈட்டு தசை தொகுப்பு செல் இடையில் காணப்படுகிற, அதாவது நம்மளுடைய மார்பெலும்பு கூட்டுக்கு முன்னாடி, அதாவது மார்பெலும்பு கூட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய செல் இருக்கு இல்லையா, தசை தொகுப்பு பார்த்திங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சுருங்குதல். அப்புறம் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ரிலாக்ஸ். அப்போ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளீட்டு சதை தொகுப்பு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். இதை ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஒன்று இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய டிக்ரீஸ், அதாவது ஏர், அதாவது காற்று தானே. இப்போ டிக்ரீஸ் த வால்யூம்.
ஏன்னா இப்போ என்ன பண்ண ரிலாக்ஸ் இப்போ வந்து காற்று வந்து வெற்றிடம் ஏற்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆஃப் வால்யூம், இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர். இப்போ என்ன பண்ணுறோம், வெளியில் போகுது, அப்போ வந்து டிக்ரீஸ் அதனுடைய கொள்ளளவு குறையுது, அதனுடைய அழுத்த பகுதி என்னதுன்னு அதிகமாகிறது, ஃபோர்ஸ் ரொம்ப வெளியில். ஏன்னா லங்ஸை நுரையீரலை விட்டு காற்றுனா இங்கே என்ன எடுத்துக்கணும், கார்பன் டை ஆக்சைடு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செல்களிலிருந்து சுவாசம் நடைபெற்று முடிந்த பிறகு அதன் வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது இல்லையா, அது. இப்போது ஏரோபிக்னா காற்று சுவாசம். அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, சுவாசம் வந்து செல்னால் மைட்டோகாண்ட்ரியா. அப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா குளுக்கோஸ் உற்பத்தி நிலையம் என்னது, எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து குளுக்கோஸு, சர்க்கரை சத்து ப்ளஸ் வந்து காற்று ரெண்டும் எனர்ஜியை உற்பத்தி பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடையும் கரிமில வாயுவையும் நீரையும் வெளியேற்றுகிறது. அனரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று இல்லா சுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து லாக்டிக் ஆசிடாக மாற்றப்படுகிறது. தேங்க்யூ.